கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு நண்பரோட வந்து மகா மந்திராலயம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க ஆங்காங்கே. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இப்போ வந்து புதுசாக வந்து நிறைய பறவைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். சரி உள்ளே போனோன்னே பெரிய பெரிய வான்கோழிங்க, மீடியம் சைஸ் வான்கோழிங்க, புறா எல்லாம் எக்கச்சக்கமாக புதுசாக வந்திருக்கு. வெளிநாடு பிராண்டெல்லாம் நிறையா வந்திருக்கு. வாத்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் எல்லா பக்கமும் வாத்துகள் அப்படியே எங்கே பார்த்தாலும் வாத்துகள் மேய்ஞ்சிட்ருக்கு. தொட்டிகள் கட்டி விட்ருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு மேலே இருக்கும். தென்னந்தோப்பு ஒரு இயற்கை முறையில் அப்படியே இயற்கையாக சுற்றுற மாதிரி உலாவற மாதிரி தான் அங்கே பறவைகளாக வளர்த்துறாங்க. ஸோ கூண்டுகள் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் வாத்துகள் இருக்கும், புறாக்கள்லாம் இருக்கும், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வெளிநாட்டு வகைகள்லாம் இருக்கும். ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா வாத்துகள்லாம் அடக்காத்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் வளரக்கூடிய அந்த தென்னந்தோப்புலாம் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு தண்ணியிலலாம் வந்து வாத்துகள்லாம் அப்படியே ஆடிட்டு இருந்ததுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்ததே வந்தோம் சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தோட்டத்தில் வாங்கி விட்ட பறவைகளில் வந்து வான்கோழி வந்து நமக்கு இறந்துருச்சு. சரி புதுசாக வந்து இந்த வான்கோழி மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். இந்த மகா மந்திராலயம் வளர்ப்பு பறவைகள் சரணாலயம். நீங்கள் அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். இப்போ நிறைய பறவைகள்லாம் வந்திருக்கு. சரி வேணுங்கிறவங்க அவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் அப்படி தான் இன்றைக்கி வந்து 2 வான்கோழி ஆண் ஒன்று பெண் ஒன்று ஒரு ஜோடி வாங்கிட்டு அப்படியே நான் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து, ஏன்னா பழசெல்லாம் வந்து இறந்துருச்சு. ஸோ புதுசாக வந்து ஒரு ஜோடி வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஏற்கனவே முயல் சேவல் இருக்கக்கூடிய ரூமில் வந்து இந்த வான்கோழி வந்து விட்டாச்சு.